படம் சூப்பராக இருந்துச்சு. பிளாஸ்ட் மூவி, அர்ஜுன் சார் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஆனால் வந்து கேர்ள்ஸ்க்கு பொதுவாக வந்து ஆக்ஷன்ஸ் பார்க்க பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். அதேமாரி கேர்ள்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் பற்றி இந்த எடுத்துருக்காங்களே, அதனால் கண்டிப்பாக பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்ல, அதனால நல்லா இருந்துச்சு. அவங்க காம்போஸ், ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மெயின் செகண்ட் ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹைலைட் இந்த செகண்ட் ஆஃபில் வந்து அபிராமி மேம் ஒரு ஃபைட் போடுவாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபைட் சீன்ஸ் பார்க்கறதுக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். பிளாஸ்ட் படம் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க உண்மையாலுமே. அண்ட் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சாரோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு, அண்ட் அபிராமி மேடமோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு. 2 பேர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து என்ன நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷனோடு வருவாங்க, இது ஒரு ஃபேமிலி படமாக இருக்குமா, எல்லோரும் வந்து பார்க்கலான்ட்டு. நானும் அதே எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்தேன். ஃபேமிலி படம் மாதிரி இல்லை, படம் ஃபுல்லாக ஃபேமிலியாக சேர்ந்து சண்டை போடுறாங்க, அதுதான் படமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கராத்தா பேஸ் பண்ணி, தற்காப்பு கலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தையே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தற்காப்பு ரொம்ப முக்கியம். எல்லா பொண்ணுங்களும் வந்து கராத்தா இல்லை வாட் எவர் எது வேணாலும் கற்றுக்கோங்க, ஆனால் தற்காப்பு ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தையே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் அண்ட் கேமியோவாக இருக்கட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இல்லை போரிங்காக இருக்க மாதிரி எதுவும் தெரியல. அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்னா சண்டை மட்டும்தான் இருக்குது. ப்ரூஸ்லி ஃபைட் மாதிரி அங்கே உட்காந்து பாட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். ஸோ அதை வந்து போரிங்காக இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம்மும் மியூசிக்கும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அதனால் போரிங்காக இல்லை. ஹீரோயின், அப்பா, பொண்ணு எல்லாரும் குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க. 4 பேர் ஃபைட் தான். ஆனால் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி மூவிலாம் நமக்கு வந்ததே கிடையாது. பொண்ணுங்க ஃபைட் பண்ணி பார்த்துருக்கோம், ஆனால் குடும்பமே வந்து ஃபைட் பண்ணி ஒரு பிரச்சனையிலேருந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த தற்காப்பு கற்றுக்கிட்டதுனால. அதுதான் படமே கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வந்து பாருங்கள். அந்த படம் வந்து ரொம்ப நாள் ஓடலாம் சொல்ல முடியாது, ஒன் டைம் வாட்சபிள், பட் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சலிப்புலாம் தட்டலைங்க உண்மையாலுமே. நான் பொண்ணாக உட்காந்து பார்க்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்படி சண்டை போடுவாங்க, இது எப்படி பண்ணுறாங்க, அப்படி தான் பார்க்க தோணும். ஸோ நல்லா இருக்குது, எல்லோரும் வந்து பாருங்கள். ஃபேமிலி உமன்லாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். எல்லாத்துக்கும் ஓகேவான படம் தான், ஆனால் வந்துட்டு சும்மா பார்க்க முடியாது, ஒன் டைம் வரலாம். எனக்கு இதில் வந்துட்டு ஹைப் ஏற்றுன வந்து அர்ஜுன் அபிராமியோட இது மட்டும்தான் கொஞ்சம் ஹைப்பாகவே காமிச்சிட்டே இருந்தாங்க. வில்லனோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது, பட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புதுசாக இருக்குது, அவ்வளோ அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. பட் ஹீரோயினோட ஆக்டிங் அண்ட் அவங்களோட டாட்டரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராகவே இருந்துச்சு. லோகேஷ் கராஜ் படம்லாம் பார்த்துருப்போம், அதே மாதிரியே நல்லா சூப்பராகவே. அதாவது சுபாஷ் கே ராஜ் வந்து நிறைய படம் பண்ணியிருப்பார், ஒரு 4 மூவி அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த படம் அவங்களுக்கு ஒரு கம்பேக் ஆகும் தான் எதிர்பார்க்குறோம், அர்ஜுனுக்குமே கம்பேக் ஆகும் தான் எதிர்பார்க்குறோம். பிளாஸ்ட் மூவி என்னென்னா கான்செப்ட் என்னென்னா ஒயிட் மணியை பிளாக் மணியாக ஆக்குறாங்க. கேர்ள்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரீத்தி முகுந்தன், அபிராமி அவங்களோட ஃபைட் போர்ஷன்லாம் சூப்பராகவே இருக்கும். படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், அவ்வளோலாம் ஒன்று முக்கெல்லாம் கிடையாது, நல்லாவே வாட்ச் பண்ணலாம். அதாவது அர்ஜுனுக்கு கம்பேக் ஆகும் கண்டிப்பாக. சுபாஷ் கே ராஜ் டேரக்டிங் ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், ஸ்டோரி பிளே ஆகட்டும், எல்லாருமே சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம், எல்லாருக்குமே படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அர்ஜுன் சார் வந்து ரொம்ப நாள் கழித்து ஆக்ஷன் மோடில் பார்க்குறோம். அது அபிராமி மேம் வேறு ஆக்ஷன் மோடில் இறங்கியிருக்காங்க. பிரீத்தி முகுந்தன் ஃபஸ்ட் டைம் ஆக்ஷன் மோடில் இறங்கியிருக்காங்க. எல்லாருமே பிரித்து உதறிட்டாங்க. டெபியூட் டைரக்டர் அவர் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து வந்திருக்காரு. நான் வந்து அவருக்காக தான் மெயினாகவே இந்த படம் பார்க்க வந்தேனே. அவர் வந்து ஃபஸ்ட் மூவி மாதிரியே பண்ணலை, ஆல்ரெடியே ஒரு 4-5 மூவி பண்ணி எடுத்த ஒரு மாதிரி தான் இருக்கார். இந்த படத்தில் பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பிச்சு உதறிருக்காங்க, ரைட்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மேக்கிங் வைஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே கேமராலேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா